ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பார்ட் டைம் வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். இது மிஸ்டர் கோல்ட் 1 லிட்டர் ஆயில்னா இவ்ளோ இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில். ஹலோம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. இன்னைக்கு சில்வர் ஃப்ரேம்ஸ் 2025 ஈவெண்ட் SRM காலேஜில் வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சுமா? ஆக்சுவலி நான் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் போனதில்லை. நான் வந்துட்டு நடிக்கிறதே எனக்கு இன்னும் வந்துட்டு இது கனவா நனவானே எனக்கு தெரியலை. ஏன்னா நான் வந்து 60 வருஷமாக வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்லேயே இருந்துட்டு நான் இந்த மாதிரி வெளிச்சம் படுற இந்த மீடியா ஃபீல்ட்னால் எனக்கு கொஞ்சம் தயக்கம்தான். எனக்கு என்ன எப்படி பேசுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் எனக்கு. அதனால் இது வந்து சொல்லும்போது கூட சுஜித் சொல்லும்போதும் கூட வந்துட்டு இல்லைடா எனக்கு இப்போ மேடை பேச்செல்லாம் வராதுடா அப்படின்னு. இல்லைம்மா இன்ட்ராக்டிவ் செக்ஷன் மாதிரி இருக்கும் அப்படின்னு. அப்படி தான் கேள்வி கேட்டது நான் பேசுகிறேன்டா. இல்லைன்னா எனக்கு என்ன அவங்களுக்கு பெரிய படிக்கிற பிள்ளைங்க நம்ம என்னத்தை பேச போகிறோம் அப்படின்னு நினைப்பேன் நான். உங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் நீங்கள் கற்றுருப்பீங்க இல்லையா, அது எங்களுக்கு சொல்லலாம். அதான் சொல்கிறேன். மேடையில் அப்படி பேசுறதை விட இப்போ இந்த மாதிரி உட்காந்து பேசும்போது எனக்கு கம்ஃபர்டபுள். ஓகே, நீங்கள் சொன்னீங்க இல்லையா இந்த மாதிரி நான் 60 வருஷமாக ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தேன், ஆனால் நடிக்கிறது வந்து கனவு மாதிரி இருக்கு எனக்கு அப்படின்னு. ஆனால் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. எங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் உங்களை பார்க்கும்போது யூடியூப்லேருந்து நான் சொல்கிறேன், அதுலேருந்து இப்போ வந்துட்டு மூவியாக உங்களை பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு விஷயம் எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் வந்து அந்த கேரக்டராகவே நீங்கள் வாழ்ந்துடுறீங்க ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி இருக்கு. நீங்கள் வந்து செட்டில் போயிட்டு மூவி நடிக்க போகிறீங்க அப்படின்னா செட்டுக்கு போயிட்டு என்னென்ன பண்ணுவீங்க, யார் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி தருவா, நீங்கள் யார்கிட்ட கற்றுப்பீங்க, எல்லாமே எங்களுக்கு சொல்லுங்கள். ஆக்சுவலி என்னை பார்த்தா நான் பொதுவாக வந்துட்டு நான் வந்து டைரக்டரோட ஆர்டிஸ்ட். அவங்க அந்த கதைக்கு நான் சூட் ஆகணுன்னா டைரக்டர் தான் வந்து என்னை கூப்பிடுவாங்க. கரெக்ட். அது மாதிரி கதை என்னை தீர்மானிக்குது. அப்போ வந்து நாம் அந்த கதையை கூட நம்ம நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்னோடய வயசும் என்னோடய அனுபவம், கிராமத்தில் இருந்திருக்கிறேன், சிட்டிலே இருந்திருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்துட்டு ஒரு அம்மாவா, என் வயசுக்கு மாமியாரா, பாட்டியா, எல்லா மாதிரியான அந்த அனுபவங்கள் உள்ளே இருக்கும்போது அது ரியல் எல்லாம் நான் வந்துட்டு நிறைய பேர்த்த சந்திக்கிறேன். அது வந்து ஒரு இன்புட்ஸாக எனக்கு உள்ளே இருக்குது. அப்போ வந்து அந்த கேரக்டர் என்ன பண்ணும் அப்படின்ட்டு எனக்குள்ளே நானே கொஞ்சம் யோசிச்சு ஃபஸ்ட்டு டேக்கில் வந்து டைரக்டர் சொல்லாட்டியும் கூட இல்லையே அவங்க அப்படி பண்ணுவாங்களே அப்படின்னு யோசிப்பேன். இது பத்தாது, கொஞ்சம் கம்மியாக இருக்குது, டைலாக் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அது அப்படின்ற மாதிரி எனக்கு அதை என் வாழ்க்கையில் அந்த அனுபவத்தை வச்சு இப்போ ஒரு ரீசெண்டாக பெருசுன்னு ஒரு படம் பண்ணேன். அதில் வந்து எனக்கு ஒரு அம்மாவை திட்டணும் நான் அந்த மாதிரி. அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு இது பண்ணிட்டேன். அப்போ பார்க்கும்போது இல்லையே அதெல்லாம் கிராமத்தில் செமையாக வந்து கெட்ட வார்த்தைலாம் பேசி பயங்கர வந்து ஒரு இதில் இருப்பாங்க. அப்படி வந்துட்டு அடுத்து ட்ரை பண்ணால் அது அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ வந்து நம்மளோட அனுபவத்தை வாங்கின அப்போ வந்து பொதுவாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நடிகர் எப்படி எவால்வ் ஆகுறாங்க அப்படின்னா, அவங்க எந்த கலைஞருமே சுற்றி இருக்கிற ரொம்ப வந்து அப்சர்வ் பண்ணணும். நடக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக நடப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக பேசுவாங்க. ஸோ இதெல்லாம் அப்சர்வ் பண்ணும்போது அதெல்லாமே வாங்கினா. இப்போ விஜய் சேதுபதியை பற்றி சொல்லுவாங்க, அவர் சக்ஸஸ் ஆனதுக்கு மெயின் காரணம் வந்து அவர் பலவிதமான வேலைகள் இருந்திருக்காரு. அப்போ வந்து அந்த பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், அந்த எளிமை, அந்த கேரக்டருக்குள்ளே டக்குன்னு அப்படியே வந்து உள்ளே போயிட முடியுது. அந்த மாதிரி தான் இப்போ நாம் வந்து ஒரு மாமியாராக அப்படின்னு வந்துட்டு நான் ஒரு மாமியாரை சந்திச்சிருப்பேன் ரியல் லைஃப்பில். அப்போ நான் இப்போ மாமியாராக இருக்கிறேன். ஸோ இதெல்லாமே வந்து எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக மாறி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் எனக்கு வந்து அப்புறம் ரெண்டாவது வந்து காஸ்டியூம் அது எதுவுமே நான் வந்து வீட்டில் எப்படி இருப்பேன் எல்லா படத்துலையும் பார்ப்பீங்க இதே கமல் இதை தான் இருக்கேன். ஏன்னா வந்து பூச்சிகள்லாம் அவசியம் இல்லை ரியல் லைஃப்பில். அப்படியே இருக்கிறோம் நம்ம அப்படி இல்லை. இப்போ நிறைய சீரியல் இது பண்ணும்போதும் கூட வந்து அது எனக்கு வந்து வராதுன்னு தோணும் அந்த இது. ஏன்னா எனக்கு இயல்பாக இருக்கிறதுனா நான் என்ன இதை விட இப்போ கிராமத்து ரோலு என்ன ரோல் பண்ணாலும் எனக்கு ஐஎம் கம்ஃபர்டபுள். அதே சமயத்தில் ரொம்ப ஒரு ஏன்னா இயல்பில் நான் அப்படி இருந்ததில்லை, எனக்கு அது இஷ்டமே இல்லை. அப்படிலாம் தான் ஒரு கேரக்டரை பண்ண முடியுமா? அந்த கேரக்டர் என்ன பண்ணுமோ அதை தான் செய்யணும். அந்த கேரக்டர் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கோம், அது எப்படி தலை விரிச்சு போட்டிருக்கோம், இந்த கேரக்டருக்கு வேண்டிய ஹோம்ஒர்க் தான் பண்ணணுமே ஒழிய நம்மளை வந்து நம்மளோட பிம்பத்தை காட்டுறதல்ல. அந்த கேரக்டருக்கு என்ன அவசியம் அதை மட்டும் போதும். அது லிப்ஸ்டிக் போடுமா அந்த வயசான பொம்பளை ரியல் லைஃப் இல்லை, அப்போ எதுக்கு அவசியம் இல்லை. ஆக்சுவலி டைரக்டர் சொல்லுவாங்க. இப்போ மௌனிகான்னு ஆர்டிஸ்ட் இருக்காங்களா, அவங்களோட ஒரு படத்தில் நடித்தேன் நான். என்ன படம், ஆனந்தம் விளையாடு வீடுன்னு ஒரு படம், சேரன் சாரோட அம்மாவா.
அப்போ வந்து அவங்க கூட சொன்னாங்க, ஏம்மா நீங்கள் ஏம்மா வந்துட்டு நீங்கள் சீரியலுக்கு வந்துடக்கூடாதுன்னு அப்படி சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லைம்மா நான் வந்து எனக்கு அது நிறைய வந்துட்டு இந்த அக்சசரிஸ்லாம் நிறைய போடுறாங்க. அது அது எனக்கு ராத்திரியில் தூங்கினாலும் வந்துட்டு ஃபுல் மேக்கப்பில் இருக்கிறாங்க. சாரி ஒடியாக களையாமல் போடுறாங்க. அதெல்லாம் எனக்கு அப்படி மெயின்டைனே பண்ண வராது. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும்போது நான் வந்துட்டு அது எனக்கு கான்ஷியஸ் ஆகிடும். அந்த மாதிரி நான் இயல்பில் அப்படி இல்லை. அப்படி இருக்கணுமா தெரில, எனக்கு அது என்ன சரியா தப்பான்னு எனக்கு தெரில. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது நான் வந்து உங்க கம்ஃபர்ட் ஜோன்லயே இருந்து நீங்க வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி நீங்க வந்துட்டு நான் நானாக இருக்கும்போது நான் அந்த கேரக்டரை நான் இருக்க முடியுது. இதெல்லாம் போட்டால் எனக்கு வந்து இது அழியுதா, இந்த மை அலையுதா, பவுட்ரு போதா, இந்த அப்படி அதில் எனக்கு கவனம் போயிடுமோ அப்படின்னு எனக்கு அப்படி ஒரு தாட் ப்ராசஸ் அது மாதிரி. நல்ல டெடிகேஷன்மா. உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க இந்த கேரக்டர் பண்றீங்களா, இந்த மாதிரி யூடியூப்ல நீங்க எங்களுக்காக இந்த வீடியோ பண்ணி தரீங்களா, அந்த மாதிரி வந்துட்டு அந்த டீம் அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, மனசுல என்னென்ன ஓடிச்சு? ஆக்சுவலி நான் வந்துட்டு நம்ம பிரசன்னா இருக்காருங்களா, நம்ம ஸ்கிரிப்ட் ரைட்டரு, அவர் வந்து நம்மளுக்கு தோழர். நாங்கள் எப்பயுமே வந்துட்டு நிறையா நாங்கள் முற்போக்கு இலக்கியங்கள் படிக்கிறது, இல்லை ஒரு போராட்டங்கள் ஆகட்டும், மக்கள் சார்ந்த போராட்டங்கள், இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் இன்வால்வ்டாக இருக்கக்கூடியவர். அப்போ வந்து அவர் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட்டுக்கு ஒரு இது எடுக்கிறாரு. அது வந்து பெருமாள் முருகன் ஒரு ரைட்டர், அவரோட ஒரு நாவல் மாதுருபாகன் நாவல், அது கொஞ்சம் கான்ட்ரவர்சி ஆச்சு. அது அவருக்கு சாலிடாரிட்டிக்காக வேண்டி வந்து இதை சட்டையர் பண்ணி, பொலிட்டிக்கல் சட்டையர் பண்ணி ஒரு வீடியோ பண்ணுறேன்னு சொன்னார். அப்போ எனக்கும் அவரை பெருமாள் முருகன் எழில் எல்லாமே தெரியுன்றனால, ரெண்டாவது அதுக்காக மட்டுமில்லை, அது உண்மையிலேயே வந்துட்டு நல்ல நாவல், அது ஒரு படைப்பாக வந்திருக்குது. இதை எதுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு ஜாதி ரீதியாக அப்படி சுருக்குறாங்க, அதை எப்படி எப்படி அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அதனால வந்துட்டு என்னைய கூப்பிட்டாரு. அப்படிங்கும்போது சரி நம்ம சும்மா கூப்பிட்றாரு அப்படின்றதுனால போனேன். என் ஹஸ்பண்ட் அந்த அவரும் சந்திரன் அவர் தோழர் பேர், அவரும் நாங்களும் அது 2 பேருமே போயிருந்தோம். ஸோ அப்படி தான் வந்துட்டு அது வந்து இப்படியெல்லாம் அவர் ஷார்ட் ஃபில்மோட முடிஞ்சிடும்னு நினச்சேன். நான் இந்த மாதிரிலாம் அவர் யூடியூப் சேனல் தொடங்குவார், அதுக்கு பிறகு வந்துட்டு இந்த மாதிரிலாம் இருக்குன்னு நான் இமேஜினே பண்ணல. நான் சிட்டிக்கு சென்னைக்கெலாம் வருவேன்னு நான் நினச்சதே இல்லை. ஏன்னா என் பையன் இங்கே இருந்தால் கூட நான் வரவே மாட்டேன். எனக்கு ரொம்ப நான் ஒரு மாதிரி வில்லேஜ் மைண்ட் அப்படின்றதுனால எனக்கு கோயம்புத்தூர் இது கம்ஃபர்டபுள். எனக்கு அதுவே பெரிய சிட்டி, அது சென்னைனா பெரிய சிட்டி. அதனால வந்துட்டு எனக்கு அப்படி இருக்கும். ஸோ அந்த விதத்தில் அப்படி தான் போனது. அப்புறம் வந்துட்டு ஆக்சுவலி நான் மெயினாக போனது வந்து டிஜிட்டல் மீடியாவை வந்து நம்ம பொலிட்டிக்கல் சட்டையர் அந்த ஸ்பேஸை நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா நாங்கள் வந்து ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்ட் நாங்கள்லாம். அப்படி இருக்கும்போது வந்துட்டு நிறைய கருத்துக்கள் சொல்கிறதுக்கு நிறைய வெளியில் பிரச்சனைகள் இருக்குது, நிறைய நம்மளுக்கு இடம் கிடைக்காது, தொந்தரவுகள்லாம் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம இந்த மீடியத்தெல்லாம் யூஸ் பண்ணலாமே அப்படின்ட்டு ஆக்சுவலி நக்கலைட்ஸோட ஸ்ட்ராங் பாயிண்ட் இதே வந்து மற்றதுலேருந்து என்ன விதத்தில் வந்து எங்களோட சிக்னேச்சர் நான் பார்க்குறது வந்து பொலிட்டிக்கல் சட்டையர். அப்படி தான் நான் வந்து இவங்களோட அசோசியேட் ஆனேன். நாங்கள் அப்படி வந்து ஏன்னா வந்து அதை விட வந்துட்டு ஆக்டர்ஸ் இவங்களுக்கெலாம் வந்துட்டு தனியாக வந்து கிளாஸ் எடுப்பார், நிறைய புத்தகங்கள் வாசிக்க வச்சு அவங்கள வந்து பொலிட்டிசைஸ்னால் புரிஞ்சுக்கணும், சொசைட்டியை புரிஞ்சுக்கணும். ஏன்னா பொலிட்டிக்கல் சட்டையர் பண்ணும்போது சுற்றி நம்ம ஸ்டேட்டில் என்ன நடக்குது, சென்ட்ரலில் நடக்குது, என்னென்ன சட்டங்கள் வருது, இதெல்லாமே மனிதர்கள் எப்படி பாதிக்குது, அப்போ ஒரு ஹானர் கில்லிங் ஆகுது, இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு அப்படியே வந்துட்டு வராது. உனக்கு அது உள் வாங்கணும், ஓ இதெல்லாம் நம்மளை சுற்றி நடக்குது அப்படிங்கும்போது அந்த டைலாக் சொல்லும்போது வந்துட்டு அதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்வால்வ்டாக பண்ணுவோம். அதனால் அது அவங்களுக்கு வந்து ஒர்க் ஷாப்பே நடக்கும். புத்தகங்கள் வாசிக்கணும், அதே மாதிரி நல்ல படங்கள் வேர்ல்டு சினிமாலாம் போட்டு அதை வந்து ரிவ்யூ பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து இவங்களுக்கு ஹோம்ஒர்க். சும்மா அப்படி நடிக்கிறது அப்படிலாம் இல்லை. ஸோ அதனால் அதை விட இன்னொரு விஷயம், இப்போ வந்து நிறைய வந்து இந்த சென்னைக்கு வந்து தான் வந்து சினிமா உலகம் இங்கே தான் இருக்குது. ஆனால் வந்து எல்லாருனாலையும் இங்கே வந்து முடியாது. ஈவன் பிரசன்னாவே தொடக்கத்தில் இங்கே வந்து அவர்னால் வந்து இங்கே வந்து வாடகை கொடுத்து எல்லாம் முடியல அப்படின்றனால தான் வந்துட்டு இது யூடியூப் சேனல் தொடங்கினார். அப்போ அந்த மாதிரி ஒரு ஆஸ்பிரேஷனில் இருக்கக்கூடிய பேஷனேட்டாக இருக்கக்கூடிய பசங்கள் 7 இது இருக்குது, விஸ்காம் காலேஜஸ் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஆனால் வந்து எல்லாமே வந்துட்டு சென்னைக்கு வர முடியுமா, முடியாது. அப்படி இருக்கும்போது இவர் என்ன இந்த டீம் என்ன பண்ணுறோன்னா, யார் யாருக்கு இதில் விருப்பம் இருக்குது, பேஷனேட்டாக இருக்காங்க, ஒருத்தவங்க வந்து காஸ்டியூம் டிசைனிங் இருக்கலாம், அவங்க வந்து அவங்களே வந்து அதை வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி யார் என்னவா ஆக விரும்புகிறீங்களோ அந்த அப்போ கோயம்புத்தூரில் அப்படி ஒரு
ஒரு பேஸை உருவாக்குனார். அந்த மாதிரி தான் சுஜித்தெல்லாம் நம்மளுக்கு கிடைச்ச முத்துக்கள். ஒவ்வொருத்தருமே எல்லா ஆக்டர்களும் ஒவ்வொருத்தருமே நீ பார்த்துருப்பீங்க. எல்லாம் வந்து இயல்பை எங்களுக்கு யாருக்குமே வந்து அந்த மேக்கப்லாம் வந்துட்டு அப்போல்லாம் வந்து அந்த மாதிரி எதுவுமே யாருமே அதை யோசிக்க மாட்டோம். அந்த நாங்கள் பேசாமல் மைக் இல்லை எதுவும் கிடையாது, இருக்கிறத வச்சு அப்படியே பண்ணுவோம். டயலாக் அந்த ஸ்பாட்டில் ஒரு லிபர்ட்டி இருக்கும். நம்ம வந்து பேசலாம். ஏன்னா வந்து அது வந்து ஹியூமராக கன்வெர்ட் ஆகுதா, அது கனெக்ட் ஆகுதான்னு மட்டும்தான் பார்ப்பாங்களே ஒழிய வந்துட்டு நீங்கள் எனக்கு எக்ஸ்ட்ரா பேசுகிறீங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அந்த இடத்துல அந்த தேவைப்படுதுன்னா அது இடத்துல நாம் வந்து இருக்கட்டும். நம்ம அனுபவத்தில் பண்ணும்போது அதில் சுற்றி இருக்கணும் சிரிச்சாங்கன்னா ரைட் இருந்து வச்சிடலாம் அப்படின்ட்டு சஜஷன்ஸ் அது அந்த லிபர்ட்டிலாம் இருந்தது. அதனால தான் ஒரு கலைஞருக்கு அது வேணும். டைரக்டர் ஒரு கனவு காங்குறாருன்னா அது கூட கொஞ்சம் நம்ம வந்து ஒரு ஒரு வேல்யூ அடிஷன் மாதிரி தானே. அது நம்ம கொஞ்சம் சொல்லும்போது அது இன்னும் கூட வந்து அது நல்லாயிருக்கும். நம்மளுக்கு தோணும் நம்மளோட பார்ட்டிசிபேஷன் இருக்கும்போது அது நல்லா வரும். ஓகே. இப்போ யூடியூப்ல வந்துட்டு ஆக்டிங் வந்துட்டு ஒரு விதமா இருக்கும், அதே வந்துட்டு சினிமால பாக்குறீங்களா அப்படியே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் நீங்க எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க? அண்ட் மூவில போய் நடிக்கும் போது நீங்க என்னென்ன கத்துக்கிட்டீங்க? ஆக்சுவலி நான் வந்துட்டு முதல்ல என்னைய சினிமா வந்து சிவப்பு மஞ்சள் பச்சை இந்த படத்துக்கு மேனேஜர் கூப்பிடும்போது நான் சொன்னேன் எனக்கு சினிமான்றதெல்லாம் வந்துட்டு யூடியூப்னா பசங்க வந்து இப்போ என் பையனும் அந்த அந்த ஃபீல்டில் இருந்தவனால வந்துட்டு சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுப்பாங்கள்ல. அதனால் இங்கே நிறைய ஷார்ட் ஃபிலிம் விஸ்காம் படித்த பசங்க இருக்காங்க. அவங்கள ஆசைப்படுறாங்க. நம்ம சும்மா தான் வீட்டில் எங்கள் வீட்டில் தான் எல்லாமே எடுப்பாங்க. அதனால் வந்துட்டு பசங்க வந்து கற்றுக்குறாங்க. அவங்க ஆசையாக இருக்காங்களா நம்ம என்னத்தை பண்ண நம்ம வெட்டியாக முறிக்கிறோம், சும்மா போய் நின்றுட்டு வர்றோம். நம்ம என்ன சிங்காரம் பண்ண சொல்கிறாங்களோ ஒன்றும் பண்ண போகிறதில்ல, நம்ம போய் பேசிட்டு வரோம். ஸோ அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும் அந்த பசங்களுக்குன்றதான் நான் நினச்சேன். ஆனால் வந்துட்டு சினிமாவுக்கு வந்து கூப்பிடும்போது நான் சொன்னேன் இல்லைங்க, ஐயோ அது சினிமான்றதுலாம் பெரிய விஷயம், அது எவ்வளோ மூலதனம் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறது, அதெல்லாம் வந்து அது நம்ம வராதுங்க எனக்கு. நீங்கள் பெரிய கேமரா நாங்கள் எங்கள் பசங்க வந்து மைக்கை கீழே படுத்துட்டு வச்சுருப்பானுங்க. அப்போல்லாம் அந்த இந்த வெப் சீரிஸ் மட்டும்தான் நாங்கள் டப்பிங் பண்ணுவோம். கிளாரிட்டி நல்லா இருக்கணுன்றதுக்கு வேண்டி. மற்றபடி மற்ற எல்லாமே அம்மா அலப்பறைகள் எல்லாமே கீழே பசங்க வந்துட்டு மைக்கு வச்சுட்டு ஒருத்தன் படுத்திருப்பான், சின்ன துளியோண்டு இருக்கும், நான் பேசாமல் பேசுகிறது அப்படி தான் இருப்போம். அப்படி இருக்கும்போது வந்து இது பெரிய இதெல்லாம் வந்து வராதுங்க சார் அப்படின்ட்டு டைரக்டர்கிட்ட நான் எனக்கு வரவே வராது சார், தயவுசெய்து சார் அதில் நஷ்டம் ஆகிடுங்க சார், எனக்கு ஒரு பயம் சார், எனக்கு வேணாம் இல்லைம்மா அப்படின்ட்டு. ஏன்னா அந்த மாதிரி வந்து கேமரான்ற என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நடிப்பு அந்த நடிப்புன்னு வித்தியாசங்கள்லாம் பார்க்க விரும்பலை. அது வந்து பெரிய லென்ஸ் வந்து பெரிய 1 கோடி ரூபாய்க்கும் இருக்குது, எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி கேமரா ஒழிய எடுக்கிற தொழில்நுட்பம் தான் வித்தியாசப்படுதே ஒழிய நம்ம ஆக்டிங்கை இன்னும் சொல்லப்போனால் பெருசாக ஆக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா அது வந்து இப்போ என் பையனே சொல்லுவான், நீங்கள் வந்து குட் ஆக்டிங் அப்படின்றது வந்து ரியாக்டிங். ஓ ஓகே. நீ வந்து அந்த காலத்தில் இந்த ட்ராமாவில் பேசுகிற மாதிரி நாடகங்களில் பேசுகிற மாதிரி அந்த லென்த்தி டயலாக் நம்ம டெலிவரேட் பண்ணுறோமா என்ன அப்புறம் நடிகன்னு அந்த காலத்தில் இருந்துச்சு. பட் ஒன்ஸ் விஷுவல் மீடியா வந்த பிறகு நீ வந்து அதை வந்து கேமராவே செஞ்சிருது. நீ லென்த்தி டயலாக் சொல்கிறதுக்கு தேவையில்லை, அது எதுக்கு இந்த மீடியா அந்த மாதிரி வேண்டதில்லை அப்படின்ட்டு. ரெண்டாவது வந்துட்டு நீ வந்து அடுத்தவங்க பேசும்போது நீ எப்படி அதை அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுற முகபாவம் அதுதான் நடிப்பு. டைலாக் டெலிவரி அலோன் இஸ் நாட் ஆக்டிங் அப்படி சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கு அது அந்த மாதிரி. அதனால் வந்துட்டு நம்ம எதிராளுங்க பேசுகிறத கவனிக்கிறதுன்றது ஒன்று. ஸோ வந்து அதோட கேமரா ஃபியர்ன்றது கிடையாது எனக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் கேமரா எங்கே வைக்கிறாங்கன்னு நான் பார்க்கவே மாட்டேன். இப்போ கூட ஒரு படத்தில் வந்து கூட கேமரா அங்கே இருக்குது, இப்போ நீங்கள் அழ வேண்டாம் அப்படிம்பாங்க. எனக்கு வந்து அந்த அந்த எமோஷனலியே இருப்பேன். சும்மா நான் அந்த கிளிசரின் போட மாட்டேன். எனக்கு வந்து அந்த அந்த ஒரு 5 மினிட்ஸ் எனக்கு கொடுக்கணும். அந்த அந்த கேரக்டருக்குள்ளேயே இருப்பேன் நான். எத்தனை டேக் எடுத்தாலும் நான் அந்த எமோஷனை வச்சுட்டே இருப்பேன் நான். கிளிசரின் போடாம அலறீங்க அப்படின்றீங்க, எப்படி அது வருது? ஏன்னா அது நானும் கத்துக்கணும்னு இருக்கேன். கிளிசரின் போடாம எப்படி அழுக வருதுமா? இப்போ வந்து கிளிசரின்றது பொதுவாக எனக்கு ஏன் பிடிக்காது அப்படின்னா வந்து அந்த கேரக்டர் சும்மா கண்ணு எரிஞ்சதுனால அழ வரக்கூடாது. கிளிசரின் என்னது போட்டால் கண் எரியும், அப்போ வந்து அலறோம். அப்படி இல்லை, அந்த கேரக்டர் வந்து உள்ளே என்ன ஃபீல் பண்ணும். இப்போ நான் வந்து அந்த ஒரு பெருசுன்ற ஒரு படத்தில் இப்போ லேட்டஸ்ட் நடந்தது, அவர் படுத்திருக்கிறார், என் கணவர் வந்து இறந்து படுத்திருக்கிறார். அது நான் என்னவா நினச்சிக்கலாம், அழணுன்னா அது எந்த ஃப்ரீக்குவன்சி எந்த அளவுக்கு அப்படிங்கும்போது நான் வந்து அதெல்லாம் நினைப்பேன். எனக்கு அவருக்கான என்னெல்லாம் இருந்திருக்குன்னு எனக்கு கொஞ்சம் நினைக்கணும், ஒரு 5 நிமிஷம் வேணும். திருப்பி அவர் பார்க்க போகிறதில்ல, இப்படியெல்லாம் எனக்கு கூட இருந்த மனிதர் அப்படின்னு நினைக்கலாம். இல்லை என்னோட
சரி அது அவர் கூட கனெக்ட் ஆக முடியலையா இப்போ எங்கள் ஐயா இறந்துருப்பார். அந்த சமயத்தில் என்னால் அழறதுக்கு நான் நினச்சது எங்கள் ஐயா இறந்தபோது என் சின்ன பசங்களாக இருந்தாங்க, என்னால் மனம் விட்டு அழறதுக்கு கூட முடியலை. அப்படிங்கும்போது எங்கள் படுத்துருக்க போது பார்த்தா எங்கள் ஐயாவை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. அப்படிங்கும்போது எனக்கு அந்த எமோஷன் வந்துடும். ஸோ 2வது எமோஷன் வாழ்க்கையில் ஃபுல்லி எமோஷன்ஸ் தான். நம்ம அதை வெளிப்படுத்துறதுக்கு தயங்குறோம், அழறதுக்கு தயங்குறோம், அழறதுக்கு நிறையவே தயங்குறோம். அது என்னமோ நம்ம ஏதோ டிஃபீட் மாதிரி நினைக்கிறோம். அப்படி கிடையாது. மற்றவங்க நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ அந்த மாதிரி நினைப்போம். அது ஒரு கலைஞன்றவன் அழணும். என் பையன் சொல்லுவான், அவன் விஸ்காம் இதில் தான் லைலா படித்தான். அப்போ அவன் சொல்லுவான், அம்மா நான் கலைஞனே ஆக முடியாதும்மா அப்படிப்பா. என்னடா அப்படி சொல்கிற அப்படின்னே. அம்மா என்னை ஒரு கஷ்டம்னா என்ன, ஒரு ரேஷன் கடைக்கு போகிறதுனா என்ன, லைனில் நின்று அந்த மாதிரி ஒரு அனுபவமே எனக்கு இல்லைம்மா. நான் எப்படி நான் அழுததே இல்லையே. என்னை அந்த மாதிரி ஒரு செக்யூர்டாக வளர்த்திட்டீங்க, நான் எப்படி ஆக முடியுமா? அது நான் உணர்கிறேன். இப்போ நான் ரொம்ப கஷ்டமான சூழலில் நான் விவசாய குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன். பசின்னா என்னன்னு தெரியும். வெறுங்காலில் 7 கிலோமீட்டர் நடந்து போய் படிச்சிருக்கிறேன். ஸோ அப்போ ஒரு ஏழை ஒரு தாய் எப்படி அதெல்லாம் எனக்கு என் வாழ்க்கை எனக்கு கொடுத்துருது. அது எல்லாமே இன்வால்வாக இருக்கும்போது அதை முடிஞ்சு எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கணும்னு சொல்ல வரல. கொஞ்சம் அதுக்காக மெனக்கிடணும். நிறைய வாசிக்கணும், இலக்கியங்கள் வாசிக்கணும். நடிகரார் எந்த கலைஞர்களுமே அதை அந்த கேரக்டர் இப்படிலாம் செதுக்கப்பட்டிருக்குது அப்படிலாம் பண்ணும்போது ஒரு விமன் கேரக்டர் எந்த கேரக்டராகும் அதெல்லாம் பண்ணும்போது அதை நம்ம இன்வால்வ் ஆகாமல் நம்மளும் அதாவது நம்ம பார்க்குற இதுலேருந்தே நம்ம தேர்ந்தெடுக்கலாம். நம்ம நம்மன்றதை மறந்துடணும். நான் என் பேர் தனமா, நான் தனம் இல்லை, அந்த கேரக்டர் என்ன பண்ணும் அப்படின்றது பார்க்கும்போது நம்மளுக்கு அதுக்குள்ளே சின்சியராக எஃபர்ட் போட்டால் அது அழறதுக்குலாம் ஒன்றும் வளர்றதுக்கு நான் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லையா, ஏதோ அழாமல் இருப்போமா. பாத்ரூமில் தனியாக அழுவோம், யாருக்கும் தெரியாமல் அழுவோம், கண்ணாடி பின்னாடி அழுவோம், இல்லாட்டி தண்ணி திறந்து விட்டு அழுவோம், என்ன நடக்கும். ஆனால் அழாமல் மனிதனே இல்லை. அவன் பிளாஸ்டிக்கா இல்லையே, அதனால இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், பல இதுகள் நம்ம மறைச்சிக்கிறோம். அது அப்படி இருக்க தேவையில்லை. அந்த கேரக்டர் உள்ளே ட்ராவல் பண்ணால் அது வரும்னு நான் இது இடமா நம்புகிறேன். அதனால் கிளிசரினே யூஸ் பண்ண மாட்டேன். சூப்பர்மா. நிறைய விஷயங்கள் நான் உங்ககிட்ட இருந்தும் கற்றுக்கிட்டேன். அண்ட் ஆடியன்ஸ்க்கும் நிறைய விஷயம் ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு நல்ல ஒரு நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபராக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ. மனசில் இருக்கிறதெல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு. நன்றி.